ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். நல்லா செம்ம டேஸ்டியாக முட்டையை வச்சு நம்ம முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ முடிஞ்ச வரலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற டிஷ்ஷுக்கு நான் என்னென்ன போடுறேன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். கடாய் சூடாக இருந்ததுக்கப்புறம் எண்ணெய் சின்ன சட்னி கரண்டியால் ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்காமல் நம்ம சமைச்சோம்னா டேஸ்ட் வராது. இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர், அந்த கடுகோட ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் ஒரு 5 வெங்காயம் பொடிசாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். சாப்பர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கத்தியால் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோன்றதுனால பொடிசாக இருக்கணும். பெருசு பெருசாக போட்டால் அந்தளவுக்கு கிரேவி மாதிரி வராது. அதனால் பொடிசாக முடிஞ்ச வரலையும் சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தீயாமல் கலர் மாறாமல் நல்லா வதக்கிக்கணும். நல்லா துவலை வதங்கட்டும். வெங்காயம் நல்லா துவலை வதங்கட்டும். அதோட கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு பாதியாக கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் எல்லா வீடியோலையுமே அதுதான் சொல்கிறேன். சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா, அதனால் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். அதில் ஒரு 4-5 பச்சை மிளகா முழுசாக தான் போடுறேன், கட் பண்ணாமல் முழுசாக போடுறேன். வாசனைக்காக தான். நம்ம அந்த முட்டை தொக்கு சாதம் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா வதங்கி நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு கூடவே சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் சீக்கிரமும் நல்லா தக்காளி நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் சால்ட்டு போட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். நம்ம கிரேவி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு இதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன். நம்ம 4 தக்காளி அரைச்சி ஊற்றியிருக்கோம். புளிப்பாக இருக்குன்றதுக்காக ஒரு 2 ஸ்பூனெல்லாம் நிறையா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதக்கிக்கலாம். நான் மிளகாத்தூள்லேயே மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் தனியாக நான் மஞ்சள் தூள் போடலை. எல்லாத்தையும் ஒரு ஈவனாக கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதக்கிக்கலாம். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். இதோட கூட கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் கறி மசாலா போட்டுக்க போகிறேன். கறி மசாலான்னு தனியாகவும் இருக்குது, கரம் மசாலா அது வேறு இருக்குது. கரம் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, கறி மசாலா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதோட கூட போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கம்மன்னு கிரேவி நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். சூடாக சாதம் வடித்து அந்த சாதத்தோட கூட இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நல்லா வாசனையாக. இதில் என்ன வெறும் வெங்காயம் தக்காளி தானே அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. சாதாரணமாக அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினா தண்ணி ஆகிடும். கிரேவி மாதிரி இருக்குது, குழம்பு மாதிரி ஆகிடும் தண்ணி நம்ம நிறையா ஊற்றிட்டோம்னா. அதனால் கிரேவின்றதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன்.
நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கரண்டியால் தள்ளி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு பாருங்கள். கிரேவி வந்து கொதித்து கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இதை விட இன்னும் கெட்டியாலாம் இருந்தால் அப்படியே தொக்கு பதத்துக்கு ஆகிடும். கிரேவினா இந்த மாதிரி இருக்கட்டும். இதுதான் பதம், திட்டமான பதம். நான் வந்து முட்டையை வந்து அவிச்சு முழுசாக தோல் உரிச்சிட்டு முழு முட்டை தான் அப்படியே போட போகிறேன். அந்த முட்டையில் வந்து ஒரு 3 பக்கமாக கத்தியால் கீனி விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் முட்டையில் இறங்கும். நம்ம அப்படியே முழுசாக போட்டோம் கீறாமல் முழுசாக போட்டுட்டோம்னா உப்பு காரம்லாம் இல்லாமல் உள்ளே சல்லுன்னு இருக்கும் முட்டை வந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 கீரல் போட்டு போடுங்க. அப்போ தான் உப்பு காரம்லாம் இறங்கும். நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. உப்பு காரம் மசாலாலாம் உள்ளே இறங்கி வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 5 முட்டை வேக வச்சு போட்டுக்கிறேன். முட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து இன்னும் 4 முட்டை கூட போடலாம். நான் வந்து 5 முட்டை தான் வச்சுருக்கேன். 5 முட்டை போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். முட்டையை கட் பண்ணி போட்டுட்டு அந்த கிரேவியை வந்து அந்த முட்டை மேலே அப்படியே கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அந்த உப்பு காரம்லாம் முட்டையில் இறங்கிடும். நல்லா காரஞ்சாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை காரஞ்சாரமாக இருக்கும். சூப்பராக கொதிச்சிடுச்சு பாருங்கள். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கூட இஞ்சி பூண்டு விழுது கூட கொஞ்சம் போட்டு வதக்கணும்னா, வெங்காயம் வதக்குறோம் இல்லைங்களா, அது கூட போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது போல் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.